வெல்கம் டு அவர் சேனல் ராஜாவின் பார்வை. டுடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூரை பற்றின டீட்டெயில் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு 12th முடிச்ச ஸ்டூடெண்ட் ஒரு யூஜி முடிச்சுட்டு பிஜி சேர போகிறீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும், டீட்டெயிலில் ஒரு ரிவ்யூவாக இருக்கணும். காலேஜில் எப்படி பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குமா, காலேஜ் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, காலேஜ் எப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்குமா, ஈஸியாக இருக்குமா, காலேஜ் டைமிங்ஸ் என்ன, யூனிஃபார்ம்ஸ் எல்லாமே இருக்கா, இந்த காலேஜில் ஜாயின் பண்ணலாமா, ஒர்த்தா இல்லையா, அது இதுன்னு உங்களோட எல்லா கேள்விக்கான ஒரே பதில் இந்த வீடியோவாக இருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மை செல்ஃப் ராஜகுமாரன் ஹிந்துஸ்தான் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூட்டோட அட்மிஷன் கோஆர்டினேட்டர் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு யூஜி ஆர் பிஜியில் எதுலனாலும் நான் அட்மிஷன்ஸ் எடுக்கலான்னு இருக்கேன் சார், இல்லைன்னா இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, இதுக்கு டொனேஷன்ஸ் வருமா, இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அட்மிஷன் லெட்டர் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் என்னோட பர்சனல் நம்பர் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் எந்த நேரம் கால் ஆர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். ஒரு தூரத்துலேருந்து வெளியூர்லேருந்து நீங்கள் வரீங்க, அன்றைக்கி காலேஜ் இருக்குமா இல்லை அட்மிஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும். அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பற்றி தெரிஞ்சுக்க முன்னாடி ஹிந்துஸ்தான் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஹிந்துஸ்தான் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் ஒரு மாபெரும் இன்ஸ்டியூஷன்ஸ் கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம்னு சொல்லிட்டு 3 டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனோட காலேஜஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில். இது வந்து பாரதிய யூனிவர்சிட்டிக்குள்ள அஃபிலியேட் ஆயிருக்கு, அட்டானமஸ் காலேஜ், அதுவும் நாக்ல A++ கிரேடு வாங்கியிருக்கு. இதில் வந்து 33 யூஜி கோர்சஸ், 15 பிஜி கோர்சஸ் அண்ட் MBA MCAன்னு சொல்லிட்டு எல்லாமே ஆஃபர் பண்ணுறாங்க. நார்மலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே இருக்காது. பட் ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சிட்டிக்கு சென்டரில் இருக்குது. அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே மெயினான ஏரியா, நவ இந்தியா அப்படிங்கிற லொக்கேஷனில் வந்து பிளேஸ் ஆகிருக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் ஒரு 80% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியூரில் வெளி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தான் வந்து படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து போகிறதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வசதியாக இருக்கும் காலேஜ் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும். காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ப்ளசண்ட்டான ஒரு கேம்பஸாக இருக்கும். காலேஜோட டைமிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2025 வந்து பார்த்தீங்கன்னா 8:30 to 1:30 வரைக்கும் தான் காலேஜோட டைமிங். நீங்கள் வந்து ஒரு வெளியூர்லேருந்து வந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, காலேஜ் படிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப்ஸ் போகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் உங்களுக்கு இந்த காலேஜ் சூஸ் பண்ணும்போது ஒரு சூப்பரான ஈஸியான மெத்தடாக இருக்கும். ஏன்னா ஒரு 8:30 காலேஜ் போய்ட்டு ஒரு 1:30 வந்துட்டீங்கன்னா நீங்கள் ஒரு மதியானத்துலேருந்து நைட் வரைக்கும் வந்து சும்மா தான் இருப்பீங்க. ஸோ நம்ம கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளேயே கேம்பஸ் லொக்கேட் ஆகிருக்கனால உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டில் ஒரு பார்ட் டைம் ஜாப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடைக்கும். அண்ட் வந்து காலேஜோட யூனிஃபார்ம்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் கேஷுவல் வேர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் ஹாஸ்டல், கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கேம்பஸ்க்குள்ளேயே இருக்குது. இந்த 1:30 to 1:30 அப்படிங்கிற காலேஜ் டைமிங் வந்து யூஜி பிஜி கோர்சஸ் MBA MCA கிடையாது. அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 o'clock 5:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலேஜஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து காலேஜில் அகாடமிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நார்மலாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிங் வைஸ் எல்லாமே வந்து பெட்டராக தான் இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 years தான் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் NAC A++ கிரேட், அது என்ன சார் கிரேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா NAC வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரேடு, ஒவ்வொரு காலேஜுமே கிரேடு தருவாங்க. அந்த கிரேட் எப்படி இருக்குன்னா அந்த காலேஜோட அகாடமிக்ஸ், பிளேஸ்மெண்ட்ஸ், டீச்சிங், லேப் ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாமே பொறுத்து அந்த கிரேட் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதில் A++ அப்படிங்கிறது டாப் கிரேடு. அந்த கிரேடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து ஓன் பண்ணியிருக்கு. அதுக்கு மெயின் ரீசன் வந்து காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருக்குது, கோச்சிங் நல்லா இருக்குது, அகாடமிக்ஸ் நல்லா இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிறது அந்த கிரேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் முன்னே சொன்ன மாதிரி ஹிந்துஸ்தான் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனே ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன். கோயம்புத்தூரில் மட்டுமே இவங்களோட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்ட் மலுமிச்சம்பட்டிங்கிற ஏரியாவில் 2 இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர், நர்சிங், ஃபார்மசி, ஃபிசியோதெரபி, அதுக்கப்புறம் ஈரோட்டில் இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், சேலமில் இன்ஜினியரிங்னு சொல்லிட்டு ஒரு பிக்கஸ்ட் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன். அதுக்கப்புறம் ஹிந்துஸ்தானில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஹிந்துஸ்தான் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்கஸ்ட் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன். அதனால் இவங்க நிறைய கம்பெனிஸில் டைப் பண்ணியிருக்காங்க. நார்மலாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயரில் யூஜியில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா செகண்ட் இயர் பாதியிலிருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். நீங்கள் அரியர்ஸ் எதுவுமே இல்லாமல் மினிமம் ஒரு 60% வச்சுருந்தாலே போதும், பிளேஸ்மெண்ட்ஸில் வந்து ஈஸியாக செலக்ட் ஆகலாம். ஒரு ஸ்டூடெண்ட் செகண்ட் இயர் லாஸ்ட்ல இருந்து தேர்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணுறக்குள்ளேயே ஒரு 10 to 20 கம்பெனிஸ் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துடுது. அதில் நீங்கள் பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணி உங்களோட திறமையில் எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகிறீங்களோ ஈஸியாக பண்ணிக்கலாம். அண்ட் கோயம்புத்தூர் வந்து ஒரு ஐடி ஹப்புங்கிறதுனால உங்களுக்கு நம்ம காலேஜ் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் பார்க் ஐடி கம்பெனிஸ் இருக்குது. அண்ட் காலேஜ் பக்கத்தில் ஒரு 500 மீட்டர்லேயே அனுதேவ் ஐடி பார்க் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிஸ் இருக்குது. அங்கேருந்துமே நம்ம காலேஜஸுக்கு வராங்க. அண்ட் பெரிய கம்பெனிஸ்லேருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் வராங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி
நீங்கள் கவலையே பட வேணாம். யூஜி முடிச்சுட்டு பிளேஸ்மெண்ட்ஸ் போகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது பிஜி முடிச்சுட்டு பிளேஸ்மெண்ட்ஸ் போகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துமே பிளேஸ்மெண்ட் எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறது ஹெவியாகவே இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிங் டீச்சிங் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக இருக்கும். உங்களுக்கு ரொம்பவுமே ஸ்ட்ரிக்டான காலேஜான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பட் ஸ்ட்ரிக்ட் தான், காலேஜுக்கு டைமிங்க்கு வரணும், ப்ராப்பர் யூனிஃபார்ம் இருக்கணும், அதெல்லாமே இருக்கும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு லிபரலாக இருக்கும். அந்த லிபரல் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம காலேஜில் இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், ஸ்போர்ட்ஸு, என்சிசி, என்எஸ்எஸ் அப்படின்னு எல்லா விஷயங்களுமே நார்மலாக ஒரு காலேஜில் என்னென்ன இருக்குமோ அதெல்லாமே இருக்கும். பாய்ஸ் ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் காலேஜுக்குள்ளே ஜிம் இருக்குது, அண்ட் வந்து 10க்கும் மேற்பட்ட கேன்டீன்ஸ் இருக்குது காலேஜுக்குள்ளே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்பர் ஷாப்பு, அது இதுன்னு எல்லாமே காலேஜுக்குள்ளே ஒரு ஹாஸ்டலுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னெல்லாம் தேவையோ எல்லா விஷயங்களுமே காலேஜுக்குள்ளே இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது சொல்லி தான் தெரியணும். ஹிந்துஸ்தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே கோயம்புத்தூரில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு டாப் காலேஜ், சூப்பராக ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நடக்கும் அப்படின்னா நம்ம இந்துஸ்தான் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன், இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நம்ம வந்து சொல்லலாம். பிகாஸ் நிறைய பட ப்ரொமோஷன், ஆக்ட்ரஸ் வர்றது, அதனால அவங்க படிப்பு இதாகும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதெல்லாமே மந்த்லி ஒன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ரிலாக்ஸேஷனுக்காக ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறதும் தனியாக நடக்கும். அண்ட் ஆஸ் வெல் அஸ் பிளேஸ்மெண்ட்ஸுமே நல்லாயிருக்கும், அண்ட் கோச்சிங் நல்லாயிருக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சிட்டிக்கு சென்டரில் இருக்குது சார், அப்போ ஃபீஸ் எல்லாம் ஹெவியாக இருக்குமே, டொனேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. ஏன்னா அப்படின்னா ஏன் இவ்வளோ ஒரு 25 வருஷமாக ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசனே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். நம்ம காலேஜோட ஸ்டாண்டர்டுக்கு இருக்க காலேஜஸில் கம்பேர் பண்ணும்போது இருக்கிறதுலையே NAC A++ கிரேடு வச்சு அட்டானமஸ் காலேஜ் இருக்கிறதுலே கோயம்புத்தூர்லேயே இந்த குவாலிட்டியில் கம்மி ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் கொடுக்குறாங்க. அண்ட் 2026க்கான அட்மிஷன்ஸ் யூஜி பிஜி நான் சொன்ன மாதிரி அந்த யூஜி 33 கோர்ஸ், பிஜி 15 கோர்ஸ், MBA MCA எல்லா கோர்ஸுக்குமே வித்தவுட் டொனேஷனில் 2026க்கான அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துறேன். அந்த குரூப்பில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸும் போடுவேன். அரல்ஸ் நான் முதலே சொன்ன மாதிரி என்னோட நம்பர் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுத்துருக்கு. அதுக்கு நீங்கள் மெசேஜ் ஆர் கால் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் அட்மிஷன் புக் பண்ணணும் அப்படின்னாலும் இமீடியட்டாக அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி அட்மிஷன்ஸ் இந்த மாதிரி இன்றைக்கி வரோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா புக் பண்ணிங்கனாலே போதும். நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜில் இருப்பேன், நான் மீட் பண்ணி நீங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே கேட்டுட்டு அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறது புக் பண்ணிக்கலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும் இல்லை, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அட்மிஷன்ஸுமே நடக்கும். எது வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அண்ட் 2026க்கான அட்மிஷன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு நவம்பர்லேருந்தே போயிட்டு இருக்கு. இப்போவே கிட்டத்தட்ட ஒரு 25% அட்மிஷன்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் 70% மிச்சம் இருக்குது. நீங்கள் நம்ம காலேஜில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் முடியட்டும், ரிசல்ட் வரட்டும் அப்படின்னு தயவு செய்து வெயிட் பண்ணாதீங்க. எதனால சொல்கிறேன் அப்படின்னா எக்ஸாம்ஸ் கிட்ட இருக்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் போட்டுருவாங்க. ரிசல்ட் எல்லாம் வந்துச்சுன்னா முக்கால்வாசி அட்மிஷன்ஸ் கொடுத்துரும். அதுக்கப்புறம் வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக டொனேஷன்ஸ் அப்படிங்கிறது வரும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருந்தாலுமே சீட்டு நீங்கள் கேட்குற கோர்ஸ் கிடைக்காது, மார்க் கம்மியாக இருக்கும், அதனால நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாகவே வந்து அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. வேறு எனி டவுட்ஸ் இருந்தாலும் மைசெல்ஃப் ராஜகுமார் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோட நம்பர் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுத்துருக்கேன். அந்த கீழே வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க்குமே கொடுத்துருக்கு. அதில் லிங்கை கிளிக் பண்ணி அந்த குரூப்லையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலரான அப்டேட்ஸ் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 12th முடிச்சுட்டு இந்துஸ்தான் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காங்க, இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.